டாரடச்சுவஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் அடுத்த கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது எல்லாமே 2023களில் கேட்கப்பட்ட வினாத்தாள்கள். இது நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திருத்தியமைக்கப்பட்ட தமிழ் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா 85% மதிப்பெண்கள் நமது புரிதலுக்கு தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு. 15 தான் என்னது அப்படின்னா நம்மளுடைய மனப்பாடம் செய்யும் திறனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 85ல் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டாரடச்சுவஸில் தமிழுக்கான டெஸ்ட் சீரியஸ் யூனிட் வைஸ் சிலபஸ் வைஸ் நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். அதுக்கான கிளாஸஸும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு சிலபஸில் இருக்கிறது பல விஷயங்கள் வந்து புரியும். ஏற்கனவே நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸில் படித்தவங்களாக இருந்தால் அதை நல்லா ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, முதல் கேள்வி பார்க்கலாம். இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படின்ற வழிபோக்கனினுடைய வினாவிற்கு அதோ அங்கு நிற்கும் அப்படின்னு விடையளிக்கிறது. அதோ, இதோ, அதே, அது, இது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி சொல்கிறதுக்கு பேர் என்னது அப்படின்னா சுட்டு விடை. அங்கே இருக்கும் சரிங்களா, அங்கு, இங்கு, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த பக்கம், இந்த பக்கம், அந்த மாதிரி அந்த இந்தன்ற சுட்டு சொல்லக்கூடிய அந்த சொற்களுக்கு வந்துட்டு என்னது அப்படின்னா சுட்டு விடை அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் சி. உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்ற வினாவுக்கு கட்டுரை எழுத தெரியும்னு சொல்கிறது. உனக்கு பாட தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஆட தெரியும்னு சொல்கிறது. உனக்கு சமைக்க தெரியும்னு கேட்டால் எனக்கு சாப்பிட தெரியும்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு இனமாக எனக்கு அது தெரியாது அப்படின்னு ஓப்பனாக சொல்லாமல் அதுக்கு இனமான இன்னொரு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா இனமொழி விடை. ஆப்ஷன் சி. ஆசிரியரிடம் இந்த கவிதையினுடைய பொருள் யாது அப்படின்னு சொல்லி மாணவர் கேட்குறது. ஆசிரியர்கிட்ட இந்த கவிதையினுடைய பொருள் யாது அப்படின்னு மாணவர் கேட்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? மாணவர்களுக்கு தெரியாது, ஆனால் ஆசிரியருக்கு தெரியும். அப்போ தான் அறியாத ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக கேட்கக்கூடிய வினா என்ன வினா அப்படின்னா அறியா வினா. எனக்கு தெரியாது, நான் அறியாமையினால கேட்குறேன். அதை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மனிதர் யார் அப்படின்னா ஆசிரியர். ஸோ அப்போ அது அறியா வினா. இப்போ இன்கேஸ் இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொஷின் மாற்றிருக்குன்னு வச்சுக்கலாம். ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்குறாரு அப்படின்னா ஆசிரியருக்கு தெரியும், மாணவருக்கு தெரியாது. ஆசிரியருக்கு தெரியும். இப்போ தான் அறிஞ்சு வச்சுக்கிட்டு அவரை பார்த்து கேட்கக்கூடிய வினா அறிவினா. இதே இது மாணவர் ஆசிரியர்கள் கிட்ட கேட்கா தெரியாமல் கேட்கக்கூடிய வினா அறியா வினா. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து டெலிகேட் அப்படின்ற சொல்லினுடைய தமிழாக்கம் என்ன? இந்த கலைச்சொற்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11, 12 பழைய புத்தகங்களில் நிறைய கொடுத்துருப்பாங்க அங்கங்கே. சரிங்களா? ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா எடுத்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அது நம்மளை வந்துட்டு வெற்றியை பக்கத்துலேயே கொண்டு போகும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது. இதெல்லாம் சிலபஸில் எதையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே படித்தவங்க நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ இது யாருக்கு டஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக உள்ளே வர்ற ஃப்ரெஷருக்கு தான் டஃப். சரிங்களா? எத்தனை கொஷின் நம்ம வந்து புக்குக்குள்ளே எங்கே கேட்டாலும் சொல்ல முடியும் அப்படின்ற அளவுக்கு படிச்சிருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் புது சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் மெருகு தான் ஏற்றிக்குவீங்க. சரிங்களா? ஸோ டெலிகேட் அப்படின்றதனுடைய தமிழ் சொல் என்னது அப்படின்னா பேராளர். டெலிகேட்னா பேராளர். அடுத்து கலைச்சொல்லால் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகலாய்வு அப்படின்னா எக்ஸ்கவேஷன். கல்வெட்டியல் அப்படின்னு சொன்னால் எபிகிராஃபி. பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன். புடைப்பு அப்படின்னா எம்போஸ்டு ஸ்கல்ப்சர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 4, 1, 2, 3 ஆப்ஷன் இ. மீடியா என்பதற்கு இணையான கலைச்சொல் என்ன அப்படின்னா ஊடகம். மீடியானா ஊடகம். சரிங்களா? மீடியானா ஊடகம். பப்பட்ரினானது பொம்மலாட்டம். கான்வர்சேஷன்னா உரையாடல். சரிங்களா? அடுத்து உவமையால் விளக்கப்படக்கூடிய பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டுன மாதிரி நெல்லிக்காய் மூட்டை கொட்டினோன்னு குடுகுடுன்னு ஓடினப்போ ஒற்றுமையே இருக்காது. ஒன்றா வரணும் அப்படின்னப்போ ஒற்றுமை இன்மை. அடுத்ததா மரபு தொடரை பொருளோடு பொறுத்துக. கல்லிலே நார் உரிக்கிறது அப்படின்னா அது ஒரு முடியாத ஒரு விஷயம். கல்லில் நார் உரிக்கிறதுன்றது. ஸோ அப்போ அது ஒரு இயலாத செயல். கல்லில் எங்கேயாவது நார் இருக்குமா? இல்லை. அப்போ அது இயலாத செயல். அடுத்து கிணறு வெட்ட பூதம் கிளம்புனது மாதிரி அப்படின்ற ஓமை என்னது அப்படின்னா எதிர்பாராத நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்புறது அப்படின்றது ஒரு எதிர்பாராத நிகழ்வு. அடுத்ததா தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. இது பிறவினை வாக்கியம். நன்றாக படிக்க வைத்தார். படித்தார் அப்படின்னு கொடுத்துருந்தா தன்வினை. படிக்க வைத்தார் அப்படின்னா அது பிறவினை. அடுத்ததா எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. அவர்கள் நன்றாக படித்தனர் தன்வினை. படிப்பித்தனர் அப்படின்னா அது பிறவினை. நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா அப்படின்னு கேட்குறது வினாத்தொடர். நேற்று நம் ஊரில் மழை பெய்ததான்றது வினாத்தொடர். அடுத்து எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரை நேர்மையான வாழ்பவர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நேர்மையான வாழ்வு வாழ்றவர் யாரு? ஆப்ஷன் சி. அடுத்து எறும்பு உயிர் பிழைக்க பாடுபடுகிறது. எறும்பு எதற்காக பாடுபடுகிறது? ஆப்ஷன் டி. அடுத்து இன்னோசை அப்படின்ற சொல்லை பிரித்து எழுதும் போது கிடைப்பது இனிமை கூட்டல் ஓசை. ஆப்ஷன் சி. அடுத்து பொறுத்துக. மின் விசையை
விண்விசையை பொருந்துன்னு சொல்ல மாட்டோம், பொறுத்துன்னு சொல்லுவோம். அப்போ முதல்ல இருக்கிறது தப்பு. நல்லாரோடு பொருந்து, நல்லவர்களோடு பொருந்தீருன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது சரி. அடுத்து பாருங்கள், பொருளோடு பொருந்துன்னு சொல்ல மாட்டாங்க, பொருளோடு பொறுத்து, பொருளோடு பொறுத்துன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது சரி. தீயவரை பொறுத்து, இந்த பொறுத்து கிடையாது, இந்த பொறுத்து வரணும். ஸோ அப்போ 1, 4 என்னது அப்படின்னா தவறு, 2, 3 தான் சரி, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பொருந்துக்கும் பொறுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம். அடுத்து பாருங்கள், சரியான தொடரை தேர்ந்தெடு. வன்மை இல்லை ஒரு வறுமையின்மையால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வள்ளல்களே இங்கே கிடையாது அப்படின்னு சொல்கிறது அவங்கள கீழ்மைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருந்தாலும் அடுத்த வார்த்தையிலே அவங்க அதை வந்து நிரப்புறாங்க. எப்படின்னு பாருங்கள், வறுமையே கிடையாது, வறுமை இருந்தால் தானே யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அங்கே எங்கள் ஊரில் வறுமையே கிடையாது அப்படின்னு சொல்கிறது. இப்போ வன்மை இல்லையோர் வறுமையின்மையால், ஆப்ஷன் சி. அடுத்தது, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஏறு தழுவுதல் உணர்த்தும் தமிழரின் நாகரிகத்தை விளையாட்டு, மாற்றி கொடுத்துருக்காங்க. ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தக்கூடிய விளையாட்டு, ஆப்ஷன் சி. அடுத்து, உலகில் உள்ள மனித பிறவி தனித்தன்மை உயிரினங்கள் உடையது. அதாவது உலகில் உள்ள உயிரினங்களுள் மனித பிறவி தனித்தன்மை உடையது, ஆப்ஷன் டி. அடுத்து, அகரவரிசைப்படுத்துக. சங்கு, நுங்கு, பிஞ்சு, வஞ்சம், பட்டணம், சுண்டல், வண்டிலாம் கொடுத்துருக்காங்க. முதல்ல உயிரெழுத்துக்கள் வரிசை நம்ம எழுதணும்னா இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, எரள, வழல, ரகரம், நகரம். அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறதுல சகர வரிசையில் 2 வார்த்தை இருக்குது. என்ன அப்படின்னா சங்கும் சுண்டலும். சாவை பிரிச்சிங்கன்னா இச்சு கூட்டல் ஆ, சூவை பிரிச்சிங்கன்னா இச்சு கூட்டல் உ. அப்போ சங்கு 1, சுண்டல் 2. அடுத்ததாக என்ன இருக்குது, இந்து இருக்குது. இந்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், நுங்கு. நுங்குங்கிறது 3வது வார்த்தை. அடுத்ததாக தான் இந்துக்கு அப்புறம் தான் என்ன வரும், இப்பு வார்த்தை வரும். அப்போ பட்டணம் 4, நுங்கு 3, பட்டணம் 4. இப்புக்கு அப்புறம் தான் இம்மு இருக்கும். சரிங்களா, இங்கே பட்டணமும் பிஞ்சும் பாருங்கள் 2 வார்த்தை பகர வரிசை இருக்குது. இப்பு கூட்டல் ஆ, இங்கே இப்பு கூட்டல் இ. அப்போ இது 4, பிஞ்சு 5. அதுக்கு அடுத்ததாக வஞ்சம், வண்டி 2 இருக்குது. இஞ்சு அப்படிங்கிறது முதல்ல 2மே ஒரே எழுத்தாக இருக்குது, வஞ்சம், வண்டி, அதனால் அதை வச்சுக்கலாம். அடுத்து 2வது எழுத்தை பார்த்தீங்கன்னா இங்கே இஞ்சு, இங்கே இந்து. அப்போ வஞ்சம்க்கு அப்புறம் தான் என்னது, வண்டி. ஸோ ஆப்ஷன் ஏ. இது நீங்கள் உங்களுக்கு மெய்யெழுத்துக்கள் வரிசை தெரியல அப்படின்னா அந்த கொஷின் உங்களுக்கு புரியாது. அடுத்ததாக அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நீங்கள் மறுபடியும் இக்கு, இஞ்சு எழுதிக்கணும். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈரு, எரள, வளல, ரகரம், நகரம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறதுல வா, தேன், மலர், பை, நூல். இங்கே வாவை பிரிச்சிங்கன்னா இவ்வு கூட்டல் ஆ, அப்போ இது வகர வரிசை. தேயை பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஏ, இது தகர வரிசை, இத்து. மலரை பிரிச்சிங்கன்னா இம்மு கூட்டல் ஆ, மகர வரிசை. பையை பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஐ, பகர வரிசை. நூலை பிரிச்சிங்கன்னா இந்து கூட்டல் ஊ. சரி, இப்போ நமக்கு இங்கே மெய்யெழுத்துக்கள் வரிசை இருக்குது. இப்போ இதில் எது முதல்ல வரும், இங்கே கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இவ்வுங்கிறது இங்கே இருக்குது. அப்போ இதுதான் கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்தது தேன் அப்படிங்கிறது இங்கேயே இருக்குது. தேனுக்கு முன்னாடி ஏதாவது வார்த்தை இருக்கா அப்படின்னு பாருங்கள். இச்சு வரிசையில், இஞ்சு வரிசையில் எதுவுமே கிடையாது. அப்போ தேன் ஃபஸ்ட்டு, தேன் 1. இதுக்கு அப்புறமா இந்து வரிசையில் இருக்குது, என்ன இருக்குது, நூல் இருக்குது. அப்போ தேன் 1, நூல் 2. அதுக்கடுத்து இப்புக்கு அப்புறம் தான் இம்மு. அப்போ பை 3, மகர வரிசையான மலர் 4, வகரம் 5. அப்போ ஆப்ஷன் டி. பிடி என்ற சொல்லினுடைய வினையெச்சத்தை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிடித்து, பிடித்து. இதே இது பிடித்த அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு பேர் என்னது அப்படின்னா பெயரெச்சம். இப்போ ஒரு சொல் எச்சத்தில் முடிஞ்சிருக்கு, அது அகரத்தில் முடிஞ்சிருக்கு. இதுக்கு பக்கத்தில் என்ன வந்து நிறைவு செய்யும்னா பிடித்த பாடல் அப்படின்னு பெயர் சொல் நிறைவு செய்யும், அது பெயரெச்சம். பிடித்து வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறது இது உகரத்தில் முடிஞ்சிருக்கு. உகரத்துலேயே முடிஞ்சா வினையெச்சம். அதை வாழ்ந்தேன் அப்படின்னு இன்னொரு வினைச்சொல் வந்து நிறைவு செய்கிறதுக்கு பேர் வினையெச்சம். பிடித்தல் அப்படின்னா தொழில் பெயர். நட அப்படின்ற வேர்ச்சொல்லினுடைய வினைமூற்று என்னது அப்படின்னா நடக்கிறது. நட அப்படின்ற வேர்ச்சொல்லினுடைய வினைமூற்று நடக்கிறது. நடத்தல் அப்படின்னா தொழில் பெயர். நடந்த அப்படின்னா பெயரெச்சம். நடந்து அப்படின்றது வினையெச்சம். அடுத்து வா என்ற சொல்லுக்குரிய பெயரெச்சத்தை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வானா பெயரெச்சம் என்னது, வந்த. வினையெச்சம் வந்து. வினைமுற்று வந்தான். தொழில் பெயர் வருதல். அரைந்தனன் அப்படின்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை. அரைந்தனன் அரை அப்படின்னு சொல்கிறது, ஆப்ஷன் ஏ. அடுத்து கேட்டார் அப்படின்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் என்னது, கேள். கேட்டார் அப்படின்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் கேள், ஆப்ஷன் டி. பேசினாள் அப்படின்றதுனுடைய வேர்ச்சொல் பேசு.
கட்டளை சொல் பேசு. ஆப்ஷன் சி. இது செய்வாயா அப்படின்னு கேட்கும்போது நீயே செய் அப்படின்னு சொல்கிறது ஏவல் விடை. நான் ஏன் செய்யணும், நீயே செய்யன்னு திருப்பி ஏவுறது, அது ஏவல் விடை. சரிங்களா? செய்யாமல் இருப்பனா அப்படின்னு சொல்கிறது வினாவை எதிர்த்து இன்னொரு வினாவாக கேட்குறது, அது வினா எதிர் வினாதல். சரிங்களா? அடுத்தது தானியங்களை குறிக்கக்கூடிய சொல் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எல்லாமே ஏதோ ஒரு 3 தானியத்தை குறிக்குதுன்னு அர்த்தம். கூலவணிகன் சீத்தலை சாத்தனார்னு சொல்லுவாங்க. கூல வீதின்னு மதுரையில் ஒரு வீதியே இருக்குது. கூலம்னா தானியங்கள் விற்கக்கூடிய வீதி. முதிரைன்னா என்னது, தானியங்கள். பயறுனா என்னது, தானியங்கள். இதெல்லாம் பல சொல் குறித்த ஒரு பொருள் குறித்த பல சொற்களில் வரும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிவியல்னா அந்த அழுகி குழுகுழுத்ததை சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தவறு. எப்படிலாம் ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. புல். இந்த புல் அப்படிங்கிறது ஓரறிவு உடைய தாவரம். இந்த புல் அப்படிங்கிறது பறவையை குறிக்கக்கூடியது. அடுத்ததா குலை. இந்த குலை அப்படின்னா குண்டலம். இந்த குலை அப்படிங்கிறது கொத்து. குலையா திராட்சை குலைகள் காய்ச்சிருக்குன்னு சொல்லுவோம்ல, அது. இந்த குலை அப்படின்னா காதுக்கு குலை குண்டலமும் அப்படின்னு சொல்கிறது. ஆப்ஷன் பி. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்க. தேர் திருவிழாவுக்கு சென்றனர். தேர் திருவிழாவிற்கு சென்றனர். இங்கே பாருங்கள், திருவிழாலாம் இந்த ருகரம் மாறி இருக்கு, சென்றனருக்கு இந்த நகரம் மாறி இருக்கு, இங்கேயும் நகரம் மாறி இருக்கு. ஸோ 3 ஆப்ஷனும் தப்பு. இப்போ ஆப்ஷன் டி தானது அப்படின்னா சரியானது. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அமைந்த இணையை தெருக. டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டையா? கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. வரை ஓலை கிடையாது. செக்குனா காசோலை, டிடினா வரை ஓலை. இப்போ இதெல்லாமே ஆப்ஷன்ஸ் மாறி இருக்கு. அடுத்ததா ரேஷனல் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னது அப்படின்னா பகுத்தறிவு. கான்சனன்ட் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மெய்யொலி. உயிரொலினா வவ்வல். சரிங்களா? நாசல் சவுண்டுனா மூக்கொலி. பிக்டோகிராஃப் அப்படின்னா சித்திர எழுத்து. அடுத்து பிறமொழி கலவாத தொடரை எடுத்தெழுதுக. இன்று ரோபோ பல்வேறு துறைகளிலும் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்றதுல ரோபோங்கிறது தமிழ் சொல் கிடையாது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வராது. கம்ப்யூட்டர் காலம் இதுவும் கம்ப்யூட்டர்ன்றது தமிழ் சொல் கிடையாது. காலிங் பெல்லை அழுத்துங்கள்ன்றதும் தமிழ் சொல் கிடையாது. அதிகாலை விழித்தெழுதல் நல்லது. மார்னிங்னு கொடுக்காம அதிகாலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்து வலுவு சொற்களை நீக்கி எழுதுக. கோழி முட்டை தாவாரத்தில் உருண்டது. இந்த கோழி முட்டையா? இந்த தாவாரம்னா சொல்லுவாங்க. கோழி முட்டை தாழ்வாரத்தில் உருண்டது. ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது அப்படின்னா சரி. அடுத்து வினை மரபுகள். இந்த வினை மரபுகள் ரொம்ப முக்கியமான டாபிக். சோறு உண், பால் பருகு, முறுக்கு தின், நீர் குடி. அடுத்து பொருந்தா சொல். கண்ணதாசனுடைய நூல்களை கொடுத்துருக்காங்க. ஸோ பொருந்தா சொல் எப்படி வேணால் கேட்கலாம். நான் சிலபஸில் அதுக்கு தான் படித்து போவேன்னு மாட்டிக்கிறாதீங்க. கண்ணதாசனுடைய நூல்கள் இயேசு காவியம், மாங்கனி, ஆட்டநந்தி ஆதிமந்திலாம் அது. வீரத்தாய் அவருடைய நூல் கிடையாது. பண்பு தொகை அல்லாத சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நன்னுதல், நன்னுதல். மூதூர், முதுமை கூட்டல் ஊர். கொடுஞ்செலவு, கொடுமை கூட்டல் செலவு. சரிங்களா? நன்மை கூட்டல் நுதல் அப்படின்னு வரும். இது வரும்போது நன்மை கூட்டல் நுதல். அப்போ கண்ணுதல்ன்றதுக்கு நம்ம கண்மை கூட்டல் நுதல்னு எழுத மாட்டோம். ஸோ இது தவறு. இது தொழில் பெயர். இப்போ ஆப்ஷன் டி தான் தவறு. அடுத்து வேற்றுமை உருபுகள் அடிப்படையில் பொருந்தாதவற்றை கண்டறிக. ஐ ஆல் கூ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் எது பொருந்தாதது? உருன்னு ஒரு வேற்றுமை உருபு கிடையாது. ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு, ஆளுங்கிறது 3ஆம் வேற்றுமை உருபு, கூ அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை உருபு, இல் இன் 5ஆம் வேற்றுமை உருபு, அது 6ஆம் வேற்றுமை உருபு. அடுத்து கண் அப்படின்றது 7ஆம் வேற்றுமை உருபு. முதலுக்கும் 8ஆவதுக்கும் என்ன கிடையாது? உருபு கிடையாது. சரிங்களா? முதல்ல இருக்கிறது எழுவாய் வேற்றுமைன்னு, 8ஆவில் இருக்கிறது வெளி வேற்றுமைன்னு சொல்லுவோம். இந்த உருன்றது உரிச்சொற் தொடரில் வரக்கூடியது. சாலத்தவ, ஊர், களி இதெல்லாம் வரக்கூடியது. சரிங்களா? ஸோ அப்போ உரு தான் தவறானது. அடுத்து பொருந்தா சொல் கண்டறிக. பாயிரவியல், இல்லறவியல், குடிமையியல், துறவரவியல்னு கொடுத்துருக்காங்க. குடிமையியல் ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. அடுத்து எதிர்ச்சொல்லை கண்டறிக. கல்லுண்டு, கல்லில்லை. கல்லுண்டு, கல்லில்லை. அடுத்து இருநிலம், அதோட எதிர்ச்சொல் என்னது? சிறிய நிலம். இருநிலம், சிறிய நிலம். அடுத்தது பாருங்க, சோம்பல் அப்படின்ற சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் என்னது? சுறுசுறுப்பு. சோம்பல்னா மடி, சோர்வு, அதை குறிக்கக்கூடியது. அதோட எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. இன்புருகு அப்படின்ற சொல்ல சேர்த்து எழுதும் போது கிடைப்பது, இங்கே பூ இருக்கு, இங்கே ஊருக்கு. உயிர் வரின் உக்குரல் மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும்ன்ற விதிப்படி உகரம் போயிடுச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேல இன்புருகுன்னு மாறி இருக்கும். பிரித்தெழுதுக. புணர்ச்சி விதி தெரியாமல் பிரிக்க முடியாது, தயவுசெய்து படிச்சுக்கோங்க. ஓடை எல்லாம் அப்படின்றாங்க. இந்த ஓடை அப்படின்னு சொல்லும் போது இதை பிரிக்கிறீங்கன்னா இட்டு கூட்டல் ஐ அப்படின்னு வரும். நமக்கு உடம்பெடுமை விதிப்படி இ ஐ வழி எவ்வும் அப்படின்ற உடம்பெடுமை விதிப்படி
இந்த ஓடை கூட்டல் எல்லாமுக்கு முன்னாடி ஈங்கிற வார்த்தை வரும். அடுத்ததாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேல ஈயும் ஏவும் சேரும்போது ஏவாக மாறியிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி. கால் இறங்கி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேல கால் இறங்கி. அடுத்தது பத்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஆரியபட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர். செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்களில் உள்ள 50 லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்துச் செல்ல உதவினார். இவருடைய பெயரால் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது. இவருடைய முயற்சியால் தான் இஸ்ரோ என்ன செய்யப்பட்டது, தொடங்கப்பட்டது. அப்துல் கலாம் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர். ஏவுகணை ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சிகளில் கலாம் காட்டிய ஈடுபாட்டினால் இவர் இந்திய ஏவுகணை நாயகன் என போற்றப்படுகிறார். இந்தியாவினுடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். இவர் தம் பள்ளிக்கல்வியை தமிழ் வழியில் கற்றவர்ன்றது குறிப்பிடத்தக்கதுன்னு கொடுத்துருக்காங்க ஒரு பேராகிராஃப். இப்போ கொஸ்டின் ஆரம்பிக்குது. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு செயல்பட்டு வருது அப்படின்னா திருவனந்தபுரம். ஆப்ஷன் சி. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னு கேட்டால் விக்ரம் சாராபாய். ஆப்ஷன் பி. இந்தியாவுடைய 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றி இந்திய அறிவியலாளர் யாரு, அப்துல் கலாம். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, இந்திய ஏவுகணை நாயகன் தம் பள்ளி கல்வியை எந்த வழியில் படித்தார் அப்படின்னா தமிழ் வழியில் தான் படித்தார். ஆப்ஷன் பி. அடுத்து ஏவிய செயற்கைக்கோள் எதுக்கு பயன்பட்டதுன்னா கல்விக்கு பயன்பட்டது. ஒருமைப்பன்மை பிழை இருந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஒரு உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். சிறுவன் உயர்ந்தோர் தன்னைத்தானே கிடையாது, தம்மைத்தாமே. அப்போ முதல் கூற்று தவறு. சிறுவன் தமது கையில் புத்தகம் வைத்திருந்தான், தவறு. தனது கையில் புத்தகம் வைத்திருந்தான். ஏன்னா அவன் ஒருமை. இங்கே உயர்ந்தோர்ன்றது பன்மையில் கொடுத்துருக்காங்க. அப்போ தனது வராது, தன்னைத்தானே வராது, தம்மைத்தாமே. இங்கே சிறுவன்றது ஒருமை, ஆனால் இங்கே தமதுன்னு பன்மை விகுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவறு. நாய் தனது தலையை ஆட்டியது, சரி. குழந்தைகள் தன்னால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். குழந்தைகள்ன்ட்டாங்க, அப்போ பன்மை. இப்போ தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன. ஆப்ஷன் டி தான் தவறு. சி மட்டும்தான் சரியான ஆப்ஷன், மற்ற 3 தவறு. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை எழுதுக. மாங்காய்கள் மட்டுமே வடுப்படுகிறது. மாங்காய்கள்ன்ட்டாங்க, இங்கே வடுப்படுகிறதுன்னு சொன்னால் பன்மையை ஒருமையில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கூற்று தவறு. மாங்காய்கள் மட்டுமே வடுப்படுகின்றன. இப்போ இதுதான் சரி, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, மாங்காய்கள் மட்டுமே வடுப்படுகின்றன. மாங்காய்கள்னு வரணும், மாங்காய்ன்னு இருக்கு. ஸோ இதுவும் தவறு. மாங்காய்கள் மட்டுமே வடுவாகிறது, இதுவும் தவறு. அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். நான் பாடத்தை படித்தேன், இது சரி. நாம் பாடத்தை படித்தோம்னு வரணும், இதுவும் தவறு. நான் பாடத்தை படித்தேன்னு வரணும், இதுவும் தவறு. நாங்கள் பாடத்தை படித்தோம், இதுவும் தவறு. அடுத்து மறுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம், கொம்பு. மடுத்து அப்படின்னா பாய்ந்து. வர்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம், பலாப்பழம். தெங்குனா தேங்காய். இப்போ 4, 3, 2, 1 ஆப்ஷன் சி. அடுத்து சரியான பொருள் தரக்கூடிய சொல்லை தேர்வு செய்க. பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். ஜாஸ்தி அப்படின்னா பெரும்பரப்பு. ஜாஸ்தினா மிகுதின்னு அர்த்தம். விஸ்தாரம் அப்படின்னா தான் பெரும்பரப்பு. சிங்காரம்னா அழகு. ஸோ அந்த 3 ஆப்ஷனும் மாறி இருக்கு. பொக்கிஷம்னா செல்வம் மட்டும்தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, பொறுத்துக. நவிழல் பொருள் தெரியாமல் பொருத்த முடியாது. நவிழல் அப்படின்னா சொல்லல் அப்படின்னு அர்த்தம். வையகம் அப்படின்னா உலகம். இந்த இடத்துல மேதினி அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் உலகத்துக்கு. இயற்றுக அப்படின்னா செய்க. தணல் அப்படின்னா நெருப்பு. ஸோ 3, 1, 4, 2 ஆப்ஷன் டி. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. எப்பவுமே உயிரெழுத்துக்களாக இருந்தது அப்படின்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு வரணும். உயிர்மை எழுத்தாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அப்படின்னு வரணும். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. அடுத்து பிழை திருத்துக. ஒரு ஓர். குறுந்தொகை ஒரு அக இலக்கியம் கிடையாது, குறுந்தொகை ஓர் அக இலக்கியம். ஒரு பாடல் இது கரெக்டு, ஆனால் இங்கே என்னது தப்பாக போயிடுச்சு. இங்கே பாருங்க, குறுந்தொகை ஓர் அக இலக்கியம் இது சரி. ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். ஆங்கிறது ஒரு உயிரெழுத்து, அகல இருக்கக்கூடிய ஆ உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், ஓர் பாடல்னு கொடுத்துருக்காங்க. பாடல் அப்படின்றதுல பாவை பிரிச்சிங்கன்னா இப்போ குட்டலா, இது பார்த்தாலே தெரியும் ஒரு உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வரணும், ஒரு தான் வரணும். இங்கே ஓர் வந்திருக்கு, அப்போ இது தவறு. குறுந்தொகை ஒரு அக இலக்கியம்ன்றதுலே தவறு. ஓர் பாடல் அப்படின்றதும் தவறு. குறுந்தொகை ஓர் அக இலக்கியம், ஒரு பாடல். இப்போ ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தான். ஊரில் அப்படிங்கிறதுல ஊர் வந்து இந்த முதல் எழுத்து உயிர் எழுத்து, அப்போ அதுக்கு முன்னாடி ஓர் வரணும். அரசன் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் என்னது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடியும் ஓர் தான் வரணும். அப்போ ஓர் ஊரில் ஓர் அரசன் இருந்தான். அடுத்து பின் வருவனவற்றுள் சரியான தொடரை தேர்ந்தெடு. தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழ இலக்கிடம் உண்டு.
தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஆப்ஷன் சி. உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர் யார் அப்படின்னு கேட்குறது வினாவை கேட்குறது வினா தொடர். கொடுக்கப்பட்ட சொல்லினுடைய சரியான கூட்டுப்பேரை தெரிந்து. கரும்பு தோட்டம், கற்குவியல் அப்படின்னு சொல்லுவாங்க, கரும்பு தோட்டம். அடுத்து ஜெயகாந்தனினுடைய இமயத்துக்கு அப்பால் அப்படின்ற நூல் பெற்ற விருது வந்து சோவியத் நாட்டு விருது, அதுதான் வந்து பெற்றிருக்காங்க. தேவதந்தூபி என அழைக்கப்படக்கூடிய இசைக்கருவி உருமி. ஆப்ஷன் பி. சொற்பொழிவாற்றுவது மாதிரி இருக்கக்கூடிய ஓசை அகவல் ஓசை, அது வந்து ஆசிரியப்பாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஓசை. சரிங்களா, அது வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து பராபரமே அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மேலான பொருளே. அடுத்து மிசைல் அப்படின்றதனுடைய பொருள் என்னது அப்படின்னா ஏவுகணை. மிசைல்னா ஏவுகணை. லான்ச்சிங் வெஹிக்கிள்னா தான் ஏவு ஊர்தி. அடுத்து இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய தமிழ் பொருள் என்னது அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள். சரிங்களா, அல்ட்ரா வயலட்னா புற ஊதா கதிர்கள். அடுத்ததா குயில் கத்தும் என்பது மரபு வலு. கண்டிப்பாக பாரதியாரே சொல்லுவார், கத்தும் குயில் ஓசையும் வர தப்பு. பாரதியே சொன்னாலும் அது மரபு வலு தான். குயில் கூவ தான் செய்யும், குயில் கூவும் என்பதே மரபு. அப்போ ரெண்டுமே சரி, ஆப்ஷன் பி. அடுத்து கூற்றும் காரணமும் சரியா இப்படியும் கொஷின் கேட்கலாம். கூற்று காரணம் கிடையாதுன்னு போயிடக்கூடாது. மதுரை சென்றார் அப்படின்றதனுடைய வேற்றுமை தொகை, தொகைனாலே மறைஞ்சு வருது. அப்போ என்ன வரணும், மதுரையை சென்றார்னு வரணுமா? கிடையாது, ரெண்டாவது வேற்றுமை உருவா அப்போ வராது. அடுத்து என்ன இருக்குது, மூணாவது வேற்றுமை உருவு. மதுரையால் சென்றார் வராது. அடுத்து நாலாவது வேற்றுமை உருவு போடுங்க, மதுரைக்கு சென்றார் வரும். அப்போ நாலாவது வேற்றுமை உருவு மறைஞ்சு வருது. அப்போ அது வேற்றுமை தொகை. கரெக்ட். அப்போ முதல் கூற்று சரி. அடுத்து கூ என்னும் வேற்றுமை உருவு இல்லைன்ட்டாங்க. கூ தானே அந்த இடத்துல வருது. கூ என்னும் வேற்றுமை உருவு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மதுரைக்கு சென்றார் அப்படின்னு தான் வரணும். அப்போ நான்காவது வேற்றுமை உருவு மறைஞ்சு வருது. சரிங்களா, அப்போ வேற்றுமை தொகை. ஸோ அப்போ இது சரி. கூ என்னும் வேற்றுமை உருவே கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மதுரைக்கு சென்றார், ஐ ஆல் கூ இன் அது கண், வேற்றுமை உருவு கிடையாதுங்கிறது தவறு. இங்கே ஆன்சர் வந்து மாறி இருக்குது. ஸோ கூற்று சரி, காரணம் வந்து என்னது அப்படின்னா தவறு. அப்போ ஆப்ஷன் பி தான் வரணும், இந்த இடத்துல மாறி இருக்குது. அடுத்து இறைவன் கடம்பவன கோயிலை விட்டு நீங்கினார், இது சரி. இவர் நீங்கினார்ன்னு இருக்காங்க, இது தன்வினையா பிறவினையா? இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் சொல்லணும். தன்வினை. நீங்கினார்ன்றது தன்வினை, நீக்கினார் அப்படின்னா பிறவினை. சரிங்களா, இதே மாதிரி நீங்களே ஒவ்வொரு இதுலையும் செக் பண்ணி பார்க்கணும். மன்னன் இடைக்காடனாரை அவமதித்தான், இதுவும் சரி. ஸோ கூற்று காரணம் ரெண்டும் சரி, ஆப்ஷன் சி. அடுத்து ரெண்டு பொருள் தருக. நகை அப்படின்னா அர்த்தம், ஒன்று நம்ம போடக்கூடிய நகை ஆபரணம், இன்னொன்று நகை புன்னகைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் இது சிரிப்பு. ஆப்ஷன் பி. அடுத்து திங்கள் அப்படின்றதனுடைய ரெண்டு பொருள் என்ன? திங்கள்னா ஒன்று மாதம், இன்னொன்று நிலவை குறிக்கக்கூடியது. ஸோ இப்போ ஆப்ஷன் பி. இருபொருள் தரக்கூடிய இதில் வந்துட்டு தவறான இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. இடர்னாலும் துன்பம்னாலும் ஒன்று தான். ஸோ அப்போ இது ஓகே. நெறினாலும் வழினாலும் ஒன்று தான். பொன்னகை அணிகலன், பொன்னாலான நகையும் அணிகலனும் ஒன்று தான். இங்கே பாருங்கள், வாயுவும் நெருப்பு ஒன்றா? கிடையாதுல்ல. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. அடுத்து அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கல்வி வளர்ச்சினால், யாரோட பிறந்தநாள் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம்? காமராஜரினுடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். ஆப்ஷன் டி. அடுத்து அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை பொருத்தமான இடத்தில் சேர்க்க. பந்தர் அப்படின்றதுல கடைசி எழுத்து மாறி இருக்கு, அப்போ அது கடைப்பூலி. ஆப்ஷன் சி. இணைப்பு சொல் அடிப்படையில் பொருந்தாதது. அதனால், அவனால்னு நம்ம சொல்ல மாட்டோம், அவனால்னு சொல்ல மாட்டோம். அதனால், அது போல, எனவே, ஆகையால், ஏனெனில், இதெல்லாம் தான் இது இணைப்பு சொல். இது இணைப்பு சொல் கிடையாது. அடுத்து சரியான இணைப்பு சொல்லை பயன்படுத்தி வாக்கியம் அமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நாளை புயல் கரையை கடக்கிறது, மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். நாளை புயல் கரையை கடக்கிறது, எனவேன்னு தான் சொல்லணும். ஏனெனில் அப்படின்னு சொல்ல மாட்டோம், கடக்க போவதால்னு சொல்ல மாட்டோம். ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. அங்கு இங்கு உண்டு, அங்கு இங்கெல்லாம் வந்து சுட்டெழுத்துக்களை குறிக்கக்கூடியது. ஸோ எங்குங்கிறது தான் வினாச்சொல். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, வட்டார மொழி எனப்படுவது டேஷ், யாது. வட்டார மொழி எனப்படுவது யாது. அடுத்து தமிழரினுடைய வீர விளையாட்டு எது? ஆப்ஷன் டி. அடுத்து டேஷ் சொற்களை பேச வேண்டும், எத்தகைய சொற்களை பேச வேண்டும். அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன. இது இறந்த காலம், ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. சரணடைந்தன, சரணடையும்னா அது எதிர்காலம்னு வரும். நாங்கள் நிகழ்காலம் இருக்கு, அப்போ இதுவும் தவறு. சரணடைந்து கொண்டிருக்கின்றன நிகழ்காலம்னு வரும், இதுவும் தவறு. சரணடைகிறது அப்படிங்கிறது எதிர்காலம் கிடையாது. ஸோ இப்போ ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்து நடந்தான் அப்படின்றது எந்த காலத்தை குறிக்கும்னு கொடுத்துருக்காங்க. இட்டு இட்டு இரின்னு வந்தாலே என்னது? இறந்த கால இடைநிலை தான்னு கொடுத்துருக்காங்க. பிரிச்சிங்கன்னா இட்டு இட்டு.
ஸோ இத்து அப்படின்னு வந்துச்சுனாலே அது வந்து இறந்த காலம். அடுத்ததா மா, சிட்டு, கனி, இலை, தேன், மரம், கூடு, குருவி. இதில் உயிர் எழுத்துக்கள்லாம் முதல் எடுத்தீங்கன்னா இலை அப்படிங்கிறது என்னது? சரி, என்ன கொடுத்துருக்காங்க? இரு சொற்களினுடைய சரியான புதிய பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, சிட்டு குருவி, மா இலை, தேன் கூடு. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மா மரம், ஆப்ஷன் பி. சரியான எழுத்து விளக்க சொல்லை கண்டுபிடி. நாய் குறைக்கும், ஆப்ஷன் பி. பேச்சு வழக்கு சொற்களற்ற மொழியை தேர்வு செய்க. அதை விட்டாலும் கெதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கற்ற ஒரு பழமொழி என்னதுன்னா, அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம், ஆப்ஷன் டி. பேச்சு வழக்குக்கு இணையான எழுத்துச்சொல் வழக்கை கண்டுபிடி. உங்கூருக்கே அப்படின்னா உங்கள் ஊருக்கே. வெரசா விரைவாக அப்படின்னு வரணும். சரியா? அப்போ இது ரெண்டுமே தவறு. உங்கள் ஊருக்கே அப்படின்னு வரணும். இங்கே உங்கள் ஊருக்கேன்னு இருக்குது. இப்போ 2 கூற்றுகளும் தவறு. இருக்குது அப்படின்னா இருக்கிறதுன்னு வரணும். இருக்குன்னு சொல்லக்கூடாது. 3 வயசு 3 வயது. அடுத்து சரியான நிறுத்தற் குறியீட்டு தொடர். கூட்டத்தின் தலைவர் கமா போட்டு அவர் நேர்கூட்டுறதோ சொல்ல போகிறாரு. அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தலைப்பிள்ளைங்கிறது ஒரு தலைப்பு, அதில் பேசுவார் அப்படின்னு சொல்லி அந்த நேர்கோளை நிறைவு செய்கிறாரு, நேர்கூற்ற நிறைவு செய்கிறார். ஸோ ஆப்ஷன் பி தான் அது அப்படின்னா சரி. அந்தோ இயற்கை அழிகிறதேன்னு வினா கூற்று கொடுத்துருக்காங்க. ஆச்சரியக்குறி தான் வரணும். தமிழின் இனிமைதான் என்னே, ஆச்சரியக்குறி வரணும், வினா வரக்கூடாது. குழந்தை நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன வரக்கூடாது அப்படின்னா குழந்தை நிலாவை பார்த்து அப்படின்னு வரணும். ஸோ அப்போ ஆப்ஷன் டியும் தவறு. அடுத்து நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது? தமிழின் இனிமைதான் என்னை, ஆச்சரியத்தை குறிக்கக்கூடியது. கல்வியே மனிதனை உயர்த்தும்ன்றதுல எதுக்கு வினாச்சொல் வருது? ஸோ இதுவும் தவறு. சேக்கிலார் எழுதிய நூல் எது அப்படின்னா வினாக்குறி வரணும், ஆச்சரியக்குறி வரக்கூடாது. ஸோ இதுவும் தவறு. அந்த இயற்கை அழிகிறதை, ஆச்சரியக்குறி வரணும். அடுத்து சோழ நாடு அப்படின்றதுடைய மருவு சோநாடு. ஊர் பெயர்களினுடைய மருவு உதகமண்டலம் ஊட்டி, ஆப்ஷன் சி. பொருத்தமான நடை தேர்வு செய்க. புதுச்சேரி புதுவை, புதுக்கோட்டை புதுகை, திருநெல்வேலி நெல்லைன்னு தான் வரணும், வேலின்னு வரக்கூடாது. நாகூர் நாகை அப்படின்னு வருமா? ஸோ அதுவும் தவறு. கோயம்புத்தூர் கோவைன்னு வரணும். சரிங்களா? அடுத்ததா கையில் மிச்சமுள்ள தங்க கட்டி வெயிட் குறைவானது. இதில் வெயிட் அப்படின்ற சொல்லினுடைய தமிழ் சொல்லனது எடை, ஆப்ஷன் சி, சாரி டி. காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்ற வார்த்தையினுடைய தமிழ் சொல்லனது அப்படின்னா குறுந்தகடு. சிடினா குறுந்தகடு. இ புக்ஸ் அப்படின்னா மின்னூல்கள், இ மேகசின்ஸ்னா மின் இதழ்கள், இ சிப்ஸ் சிப்ஸ் அப்படின்னாலே சிலிக்கான் சில்லுகள் அப்படின்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க. ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்றதுனுடைய பொருள் என்னென்னா ஆயத்த ஆடை, அது ரெடியாக இருக்குது, ஆயத்தமான ஆடை, சி. அப்போ இதோட 100 கேள்விகள் முடிஞ்சிச்சு. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களை அந்த கரெக்டான மார்க்ஸை வந்து நம்மளை கொண்டு போக வைக்கும். நன்றி.